அன்புடையீர் வணக்கம். அதிகாரம் 3 குறள் 30. அந்தணர் என்போர் அறவோர் மற்றெவ்வுயிருக்கும் செந்தண்மை பூண்டொழுகலான். 4 வேதங்களான ரிக், யஜூர், சாம, அதர்வண ஒன்று சேர்ந்து 4 மலைகளாக உருவாகியதால் இம்மலை சதுரகிரி என்று அழைக்கப்படுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலையில் 2500 அடி உயரத்தில் 4 குன்றுகளால் சூழப்பட்டு நடுவில் சந்தனலிங்கம், சுந்தரலிங்கம், மகாலிங்கம் என்ற 3 லிங்க திருமேனிகள் சித்தர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அச்சித்தர்களின் யோக தண்ட கோல்கள் இன்றும் இச்சன்னதிகளில் வைக்கப்பட்டுள்ளன. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த சதுரகிரி பயணம் தெய்வீகமானது. மலை முழுவதும் இறை அருள் நிரம்பியுள்ளது. சதுரகிரியானது விருதுநகர் மாவட்டத்தில் வத்திராயிருப்பு என்னும் இடத்தில் மலை அடிவாரத்தில் இருந்து இந்த தெய்வீக பயணத்தை பக்தர்கள் தொடங்குகிறார்கள். பௌர்ணமி, அமாவாசை, அதன் முன் பின் 2 நாட்கள் வனத்துறை இப்பயணத்தை அனுமதிக்கிறார்கள். மழைக்காலங்களில் பக்தர்களின் நலன் கருதி பயணத்திற்கு அனுமதிப்பது இல்லை. தானான வேதங்கள் 4ம் ஒன்றாய் சார்ந்திங்கோ உருவாக சமைந்தாலோ வேளான பெயர் சதுரகிரி ஈதென்றே என்பது காலங்கநாத முனிவர் வாக்கு. வத்திராயிருப்பிலிருந்து தானிப்பாறை வழியாக செல்லும் மலைப்பாதை கொஞ்சம் சிரமம் குறைவானதாக இருக்கும். மற்ற மாற்று வழி பாதைகள் மிகவும் கடினமானது. தெய்வீக பயணத்தை தொடங்கும் முன் மலை அடிவாரத்தில் உள்ள விநாயகரை வழிபட்டு பக்தர்கள் பயணத்தை தொடங்குகின்றனர். அவரை அடுத்து காவல் தெய்வமான கருப்பசாமியையும் வழிபட்டு மலையேற தொடங்குகின்றனர். வழி நெடுகிலும் எண்ணற்ற சிற்றோடைகளும் குகைகளும் நிறைந்து உள்ள இந்த பயணத்தில் முதலாவது வருவது குதிரை குத்தி, மாங்கனி ஊற்று, வழுக்குப்பாறை, அத்தி ஊத்து. இப்பகுதிகளை கடந்து பயணம் தொடர்கிறது. அத்தி ஊத்தில் அத்திரி முனிவர் இருந்ததாக சொல்லப்படும் குகையிலிருந்து ஊற்று பெருக்கெடுத்து ஓடையாக ஓடுகிறது. கரையில் பெரிய அத்தி மரம். இங்கு குளித்துவிட்டு பக்தர்கள் பெரும்பாலும் ஓய்வெடுத்துவிட்டு பயணத்தை தொடர்கின்றனர். அத்தி ஊத்திலிருந்து 2 கொண்டை ஊசி வளைவில் ஏறி நாம் பயணத்தை தொடர வேண்டும். ஆங்காங்கே பெரிய சிறிய குகைகளும் கடந்து கோரக்கர் குகையை அடையலாம். கோரக்கர் குகையானது செல்லும் பாதையிலிருந்து சற்று கீழே இறங்கி செல்ல வேண்டும். அங்கு பக்தர்கள் வந்து அமர்ந்து தியானம் செய்கின்றனர். குகை வாயிலிருந்து ஒரு சிற்றோடை சலசலத்து ஓடுகிறது. பயணத்தில் அடுத்து அரிசிப்பாறை, இரட்டை லிங்கங்கள், பலாவடி கருப்பசாமி, 2 பலா மரங்களின் அடியில் அரிவாள் வைக்கப்பட்டு கருப்பசாமி சிலை வைக்கப்பட்டுள்ளது. அதன் அருகில் ஒரு ஓடை கடந்து சென்றால் சுந்தர மகாலிங்கங்களை தரிசிக்கலாம். சுந்தரானந்தரால் பூஜிக்கப்பட்ட லிங்கமே சுந்தரலிங்கம் என்று அழைக்கப்படுகிறது. பச்சைமால் என்ற பக்தன் சுந்தரலிங்க வழிபாட்டிற்கும் முனிவர்களுக்கும் பசுவின் பாலை கொடுத்து வந்தான். அவனை சோதிக்க எண்ணிய சிவபெருமான் சிவ வழிபாட்டிற்கு பால் கொடுத்த பசுவை மறைத்து வைத்தார். பசுவை காணாது தேடி அலைந்த பச்சைமால் அப்பசுவின் மடியிலிருந்து ஒருவன் நேரடியாக பால் அருந்துவதைக் கண்டு கடும் கோபத்தில் அவரை ஓங்கி அடித்தான் பச்சைமால். அச்சத்தம் கேட்டு அங்கு வந்த சுந்தரானந்தர் மற்ற முனிவர்களுக்கும் அடிபட்டவர் சிவபெருமானாக காட்சியளித்தார். தெய்வ தரிசனத்தை கண்ட சுந்தரானந்த பச்சைமால் மற்றும் பல முனிவர்களும் வணங்கி மலையில் நிரந்தரமாக எழுந்தருள வேண்டுகோள் வைத்தனர். அவர்கள் வேண்டுகோளுக்கிணங்க சிவபெருமான் மகாலிங்கமாக எழுந்தருளினார். இறைவனிடமிருந்து பிரிக்க முடியாத நிலை வேண்டுமென்று தவமிருந்த பார்வதி தேவி ஒரு சந்தன மரத்தடியில் ஏற்படுத்திய லிங்கமே சந்தனலிங்கம் என அழைக்கப்படுகிறது. சந்தனலிங்கத்தின் அருகில் ஒரு பெரிய குகை உள்ளது. இக்குகையில் சட்டநாதர் தவம் இயற்றியதாக நம்பப்படுகிறது. மகாலிங்கம் கோவிலுக்கு தென்புறம் சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் தவசிப்பாறை என்ற ஒரு இடம் உள்ளது. இவ்வழியானது அடர்ந்த காடு. அங்கு வெள்ளை பிள்ளையார் என்ற பெரும் பாறை உள்ளது. ஒரு பக்கம் நின்று பார்த்தால் பெரிய விநாயகர் போல் தோற்றமளிக்கும்.
சற்று தள்ளி நின்று பார்த்தால் பெரும் பாறை போல் தோன்றும். மலை உச்சியை அடைந்ததும் கண்ணுக்கெட்டிய தூரம் நெல்லிவனமாக உள்ளது. வாழ்வில் ஒரு முறையேனும் அனைவரும் இந்த தெய்வீக பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.